இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் உருவாகுமோ அப்படின்ற ஒரு பதற்றம் இருக்கிற நிலையில நாடு முழுக்க போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அது என்ன போர்க்கால ஒத்திகை அப்படின்னா என்னென்ன செய்வாங்க அப்படின்றத நம்ம 5 வகையில பிரிச்சுக்கலாம். முதலாவதாக சைரன் ஒலிப்பாங்க. அதாவது அபாய ஒலி முக்கியமான நகரங்கள்ல முக்கியமான இடங்கள்ல ஒலிக்கப்படும். குறிப்பாக திடீர்னு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டா எந்த பகுதிகளில் அந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், வல்னரபிள் ஏரியாஸ் அப்படின்னு இருக்கிற இடங்கள்ல இந்த ஒலி ஒலிக்கப்படும். அப்போ வான்வெளி தாக்குதல் ஏதாவது நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அலாரம் அலர்ட் அப்படின்றது கொடுக்கப்படுது. ரெண்டாவதாக எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் அலுவலகங்கள்லையும் சமூக கூடங்கள்லையும் ஒரு பொதுவான இடங்கள்ல விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படும். அதாவது திடீர்னு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா பாதுகாப்பான பகுதிக்கு எப்படி போறது, அதே மாதிரி ஒரு காயம் எல்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா முதலுதவி சிகிச்சை எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு அச்சம் இல்லாம அந்த சமயத்தை அந்த சூழலை எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கான அறிவுறுத்தல்கள் இந்த கூட்டம் மூலமாக கொடுக்கப்படும். அடுத்ததாக எலக்ட்ரிசிட்டி பிளாக் அவுட், அதாவது முக்கியமான நகரங்கள்ல மின்சார துண்டிப்பு நடத்தப்படும். இது எதனால அப்படின்னா அந்த மின்சார ஒளியில யார் எங்க இருக்காங்க அப்படின்றத எதிரி நாட்டை சேர்ந்தவங்க பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எலக்ட்ரிசிட்டி பிளாக் அவுட் அப்படின்றது செய்யப்படுது. இது 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த போரின் போது இந்த உக்தி கை கொடுத்தது அப்படின்றதுனால இந்த முறையும் அதை செய்யறதுக்கான ஒத்திகையும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காவதாக முக்கியமான விஷயங்கள், அதாவது இராணுவ முகாம், அதே மாதிரி மின் மாற்றிகள், மின் நிலையங்கள், செல்போன் டவர், இதெல்லாம் ஏரியல் சர்வேலன்ஸ், அதாவது செயற்கைக்கோள் மூலமாக இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதன் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது அதனோட ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும். அதனால இதெல்லாம் அந்த செயற்கைக்கோள் சர்வேலன்ஸ்லேருந்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கான ஒத்திகையும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவதாக முக்கியமான ஒன்று, பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை வெளியேற்றம் செய்யறது. ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா எங்க பாதிப்பு அதிகமா இருக்குமோ அங்கிருந்து சேஃபான பிளேஸ்க்கு மக்களை பாதுகாப்பு அதிகாரிகள் எவாக்குவேட் பண்ணி கூட்டிட்டு போறது தான் இந்த மக்கள் வெளியேற்றம் அப்படின்ற இந்த நடைமுறை. ஸோ இந்த 5 விஷயமும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையின் போது ஒத்திகை பார்க்கப்படும். திடீர்னு ஒரு எதிரி நாட்டை சேர்ந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ மக்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒத்திகையை நடத்துறாங்க.